ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஃப்னு பூரி தான் பண்ண போகிறோம். இந்த புஃப்னு பூரி வரணும் அப்படின்னா குட்டி குட்டி டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக புஃப்னு பூரி பண்ணிட முடியும். நம்ம ரெகுலராக பண்ணுற ப்ராசஸ் தான். ஆனால் அதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும்தான். இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் பெஸ்ட்டான காம்பினேஷன். எப்போவுமே பூரி அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படின்னா பூரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஓகே, வாங்க இப்போ புஃப்னு பூரி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரி பண்ணுறதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். கோதுமை மாவு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதுக்கு அளவுகள் தண்ணி எவ்வளோ ஊற்றணும், மாவு எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அளவுலாம் கிடையாது. நம்ம பண்ணும்போதே நமக்கு அளவுகள் தெரிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இதில் தண்ணி இவ்வளோதான் ஊற்றணும் அவ்வளோதான் ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து கிளறிட்டு இது மாதிரி நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக உருண்டு வரணும். கெட்டியாக இருக்கணும் மாவு. சப்பாத்திக்கு தேய்க்கும்போது கூட நம்ம கொஞ்சம் லூஸாக பிணையலாம். ஆனால் பூரிக்கு தேய்க்கும்போது நல்லா டைட்டாக பிசையணும். டைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். இது வீடியோக்குங்கிறதுனால நான் எல்லா மாவையும் உருட்டிட்டு தேய்க்க ஆரம்பிக்க போகிறேன். இதுவே நான் வீட்டுக்கு வீடியோ எடுக்காமல் நான் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தேய்ச்சிக்கிட்டே போயிடுவேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உருட்டிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும், 1 மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. மாவை நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு நல்லா அடித்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு மாவை தேய்ச்சிக்கிட்டே உருட்டி, அதாவது முழுசாக பெரிய உருண்டை இருக்கும்ல, அந்த உருண்டையை நம்ம நல்லா அமுக்கி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். அது ஊற வச்சாதான் புஃப்னு வரும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி பண்ணாலுமே புஃப்னு வந்துடும். அதுக்கப்புறம் உருண்டையாக இந்த மாதிரி ரவுண்டாக தேய்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்கள். இப்போ நான் ஒரு 2-3 தேய்ச்சிட்டு மாவை இப்படி தள்ளிக்கிட்டே வந்தேன்ல, அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரவுண்டாக நமக்கு பூரி கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நல்லா தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம அழுத்தி கூட ரவுண்டாக எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு புஃப்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும். அப்படியும் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பூரி அடியில் போய் தங்கிரும், அப்புறம் புஃப்னு எலும்பி வராது. அதனால் எண்ணெய் மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. எப்படி மிதமான ஹீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன பால் உருண்டை, ஒரு மிளகு சைஸில் பூரி மாவை நம்ம எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னா மேலே எலும்பி வரணும். அதுதான் மிதமான ஹீட். போட்டோன்னே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பூரியை போடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புஃப்னு வந்துருச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் மாவு பிசைஞ்சு போட்டோம் அப்படின்னா புஃப்னு பூரி சூப்பராக வரும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, புதுசாக ட்ரை பண்ண போகிறவங்க, அந்த சின்ன பசங்கள்லாம் வீடியோ பார்த்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு ஆசை கிச்சனுக்குள்ளே போவீங்கள்ல, அந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே புஃப்னு பூரி வரும். இது 100% வரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எண்ணெய் சட்டிக்கிட்ட நின்று பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா. நான் திருச்சியில் இருக்கேன். திருச்சியில் பூரி அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் எல்லார் வீடுகள்லையுமே பண்ணுவாங்க. யார் வீட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் பூரினா உருளைக்கிழங்கு தான். அதுக்கு வேறு காம்பினேஷன் எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணினதில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் பாட்லேயும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பனில் வேக வைக்கிறேன். இது மாதிரி தண்ணியில் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இந்த உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா சில கிழங்குகள் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கட் பண்ணும்போதே அந்த தோலில் பச்சை இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி கிழங்கை நம்ம பூரி மசாலாவுக்கு பண்ணுறது
நல்லா இருக்காது. அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஒழுங்காக வேகாது. அந்த மாதிரி இருக்குது கிழங்கு அப்படின்னா குக்கரில் வேக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஒரு 2 விசில் விட்டோன்னா சூப்பராக வெந்துடும். ஒருவேளை ஓப்பனில் வேக விடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வதக்குறதுனா கூட வதக்கிக்கலாம், அது நம்மளோட சௌரியம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுறணும். இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்றது தான் நமக்கான டைம். அதாவது இந்த டிஷ்ஷை வந்து நம்ம பண்ணுறதுக்கான டைம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வைக்கும்போது அந்த தண்ணியிலையே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வேகணும். அந்த கேப்பில் இந்த தண்ணியிலையே வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் தோலை உரித்து கொஞ்சமாக மசிச்சு இதில் போட்டோம். இந்த மாதிரி பீஸாக இருந்தால் நம்ம பூரி கூட இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா உருளைக்கிழங்கை மைய மசிச்சிடாமல் கையாலேயே அப்படி லைட்டாக 1-2 உடச்சி விட்டு நம்ம இந்த தண்ணியில் போட்டு வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிஞ்சிச்சின்னா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்தளவுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது, நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுறணும். இதுக்கப்புறம் இந்த மசாலாவை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. கடலை மாவு ஊற்றிட்டு ஒரு பாயில் விட்டால் போதும். கடலை மாவு எதுக்காக ஊற்றுறோன்னா ஒரு கெட்டியாக நமக்கு வந்து கிரேவி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம பரிமாறுறதுக்கு ரெடியாக பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான டிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பூரி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இது மட்டும்தான். ஆனால் இன்னும் பூரி கூட நிறைய டிஷ்ஷுங்க வந்து காம்பினேஷன் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பூரிக்கு அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூரியுமே போட்டாச்சு. எல்லா பூரியுமே புஃப்னே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.